டாக்டர் வாக்கிங் போக சொல்கிறாருங்க. வீட்டில் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், ஆஃப்டர் 40 யாராக இருந்தாலும் வாக்கிங் போகிறது பெஸ்ட்டு டாக்டர் சொன்னார். நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், 40க்கு மேலே வாக்கிங் பண்ணுமா நீயும் வாயானேன். என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராதுன்னா. அப்போ வாக்கிங் போகிறவனுங்களாம் கெட்ட மனசா சார்? போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, மெரினாவுக்கு போகிற நிறைய ஜென்ஸு சார் நாயை பிடிச்சின்னு வரான் வாக்கிங்க்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நாய் எடுத்துன்னு வரீங்க? இது சௌகரியம் சார், கூட பேசாது, வழியில் சண்டை போடாது, நமக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட நீ சிகரெட் நிறைய பிடிக்கிற அதனால தான் மூச்சு, அதெல்லாம் சொல்லாது சார். அது இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ வரையும் வாக்கிங் போனால் போதும்னு நம்ம முடிவு பண்ணால் அதுவும் சரின்னு சொல்லிடான் சார். நான் கரெக்ட் நல்லா இருக்கேன் நினச்சி நாலுலேருந்து நானும் கூட்டின்னு வரேன் சார்ட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வரேன், என் ஒய்ஃபு சோஃபாவில் போய் அப்படி கண்ணு மூட்டினுக்கிறேன். பயந்துட்டேன். திருப்பி தூங்குறியான்னு? இல்லை தியானம்னா. அப்போ தான் உண்மையிலே பயம் வந்தது சார். எப்போவுமே தியானம் இருந்ததுன்னா அமைதி வரும். தமிழ்நாட்டில் எப்போவாது தியானம் ஆரம்பித்து தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும்.